சில சட்டங்கள் பெண்களுக்கான ஸ்பெஷல் சட்டங்களாக இருக்குது. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அந்த சட்டம் ஆரம்பிக்கும் போதே தெரியும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமென், அது பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம். பாஷ் ஆக்டில் ஒரு ஆக்ட் இருக்குது, அதாவது செக்ஷுவல் அஃபென்சஸ் ஒரு ஒர்க் பிளேஸில் அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா அதுக்கான சட்டம். இதெல்லாம் பெண்களுக்கான ஸ்பெஷல் சட்டங்கள். அது எதற்காக வருது அப்படின்னா, ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் நடந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பெண்களுக்கு அதிகம். ஏன்னா அவங்க மென்டலி பாதிக்கப்படுறாங்க, ஃபிசிக்கலி பாதிக்கப்படுறாங்க, செக்ஷுவலி பாதிக்கப்படுறாங்க. அப்போ பாதிப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஒரு ஸ்பெஷல் லா. இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களால் ஒரு நம்மளுக்கு இவ்வளோ நாள் நம்மளோட சமூகம் எப்படி இருந்ததோ அதற்கான சட்டங்கள் தான் இங்கே நிறைவேறியிருக்கு. இப்போ நீங்கள் 2005 வரைக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எப்போ வருதுன்னா, அந்த 498A ஒரு செக்ஷனை அதிகமாக அப்யூஸ் பண்ணுறாங்களோ லேடிஸ் அப்படின்னு வரும்போது சட்டம் இயற்றப்படுது. ஒரு சட்டம் இயற்றப்படுறதுக்கு முன்னாடி பெரிய வேலைகள் நடக்கும். அதற்கு ஒரு கமிட்டி இருக்கும், அதற்கு ஒரு குழு அமைப்பாங்க. அவங்க பொதுவாக சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த சட்டங்கள் எந்த வகையில் உதவி இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த சட்டங்கள் எந்தெந்த இடத்துல அபியூஸ் ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க. இதையெல்லாம் அவங்க ரெக்டிஃபை பண்ணி தான் புது சட்டம் போடுவாங்க. ஒரு பில் பாஸ் பண்ணுறது ஒன்றும் ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. இவ்வளோ விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் ஒரு பில் பாஸ் பண்ணி அந்த சட்டம் வெளியில் வந்திருக்கும். அதற்கப்புறம் அந்த சட்டம் மிஸ்யூஸ் ஆச்சு, அபியூஸ் ஆச்சுன்னா புதுசாக ஒரு விஷயம் வெளியில் வரும். ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்களும் அபியூஸுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொடெக்ஷன் லாஸ். அங்கே எமோஷனலாக ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு முடிவு கிடைக்கல அந்த ஆக்டில் அப்படின்னா, இங்கே எமோஷனல் அபியூஸை சேர்த்துருப்பாங்க.